சார் உங்களுடைய ஸ்பீச் வந்து நிறைய விஷயம் நான் கேட்டிருக்கேன், உங்களுக்கு அட்மையர் இருக்கேன். நான் இவ்வளவு விஷயங்கள் வந்து இயற்கை பத்தி பேசுறீங்க. இயற்கை வந்து பின்னாடி வர சந்ததிக்கு வந்து இயற்கை தான் முக்கியம். அதிகாரியே அண்ணன் ரசிகராமாப்பா. ஆடு மாடு மேய்க்கக்கூடிய மிகப்பெரிய போராட்டம். மரத்து கூட பேசினாரு, தண்ணீர் கூட பேச போறேன்னு சொன்னாரு. ஆடு மாடு மேய்க்க வேண்டும் அப்படின்னு சொல்ற ஒரு போராட்டத்தை அறிவித்தார். ஆடு மாடுகளுடன் பேசினார். மலை மீது நாங்க ஆடு மாடை ஏற்றி இந்த மாதிரியான போராட்டத்தை நடத்துவோம். அது ஏன் வனத்துல ஆடு மாடை மேய்க்கக்கூடாது அப்படின்னு நீங்க சொல்றீங்க? இன்னைக்கு ஏற்றுமதி ஆகக்கூடிய ஆவின் பொருட்கள்ல 85% பால் உற்பத்தி அப்படிங்கிறது மேய்ச்சல் மாடுகள் வழியாக தான் கிடைக்குது. அப்போ அந்த மேய்ச்சல் நிலத்தை நீங்க விவசாயிகளுக்கும் அங்க இருக்கக்கூடிய மேய்ச்சல்காரங்களுக்கும் கொடுக்காததற்கான காரணம் என்ன? ஆனா இதை டிஎம்கே எப்படி நரேட் பண்றாங்க அப்படின்னா, சூர்யா அவர்கள் பாருங்க எல்லாத்தையும் படிக்க வச்சுட்டாரு, ஆனா சீமான் அவர்களை பாருங்க எல்லாத்தையும் ஆடு மாடு மேய்க்க சொல்றாரு அப்படின்னு சொல்றாங்க. இல்லை, இங்கே கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, 2 பேர் சொல்றது செய்யறதும் 2 எக்ஸ்ட்ரீம். அவர் படிக்க சொல்றாரு, இவரும் படிக்க சொல்றாரு. அதே நேரத்தில் மாடு மேய்க்கும் தொழிலும் எந்த விதத்திலையும் குறைவில்லாதது தான். செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு சொல்லி தமிழ் படித்த எல்லாருக்கும் தெரியும். அது எந்த தொழிலாக வேணாலும் இருக்கலாம். நீ இந்த வேலை தான் செய்றியா, நான் இந்த வேலை செய்கிறேன் இப்படின்னு சொல்றதே அங்கே ஒரு ஏற்றத்தாழ்வு வர்றது தான். ஸோ இங்கே ஆடு மேய்ப்பது அப்படிங்கிறதோ இல்லாட்டி மாடு மேய்ப்பது அப்படிங்கிறதோ கேவலமான தொழிலும் கிடையாது. ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ரொம்ப உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதரும் கிடையாது. 2 பேருமே மனிதர்கள். அவங்களுக்கான வேலைகள் தனித்தனியாக இருக்கலாம். அவங்களுக்கான எண்ணங்களும், அவங்க ஒரு குடும்பத்தை பார்ப்பது, சமூகத்துக்கான அவங்களுடைய பார்வை, இது எல்லாமே சக மனிதனை மனிதனாக மட்டுமே பார்க்க வேண்டும்.